வணக்கம், இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். சென்னை செங்குன்றம் அருகே ஒத்தையடி பாதையின் அட்வென்ச்சரான சூழலில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அமைந்துள்ள அம்மன் கோவில். அங்கிருந்து 300 மீட்டர் தூரத்தில் நீர்நிலைகளுக்கு நடுவில் தீவு போல் அமைந்துள்ள சிவன் கோயில். இந்த கோவில்களுக்கு சென்று வருவது உண்மையிலேயே பயபக்தியான விஷயமா இருக்குங்க. அன்று கொற்றலை ஆற்றில் நீராடச் சென்ற சீதையை ஒம்புக்கு இழுத்த மகிஷாசுரன் வதம் செய்யப்பட்ட இடம்தான் மகிஷாசுர மர்த்தனம். அந்த இடம்தான் இன்று திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஊராட்சி ஒன்றியத்தில் எருமைவெட்டிப்பாளையம் என்ற பெயரில் உள்ளது. மகிஷாசுரன் தனது தவத்தின் பலனாக பெண்களால் மட்டுமே தனது வாழ்க்கை முடிய வேண்டும் என்று சிவனிடம் வரம் பெற்றான். அதனால் ராமரால் படைக்கப்பட்ட பொன்னியம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன், மூலக்கல் அம்மன், ஸ்ரீ காட்டு கைகாத்தம்மன் என்ற 4 பெண் தெய்வங்கள் மகிஷாசுரனை வதம் செய்தனர். அன்று முதல் மகிஷாசுர மர்த்தனம் என்ற எருமை வெட்டி பாளையத்தின் 4 எல்லையிலும் காவல் தெய்வங்களாக அவர்கள் உள்ளனர். இந்த சிறப்புகள் நிறைந்த 2000 ஆண்டுகள் பழமையான அங்குள்ள கோவில்களுக்கு கும்பாபிஷேகங்கள் விமரிசையாக நடக்க உள்ளன. அந்த வகையில் எருமை வெட்டி பாளையத்தின் ஒரு திசையின் எல்லையில் உள்ள அன்னபூர்ணா தேவி ஸ்ரீ புண்ணியகோட்டீஸ்வரர் கோவில் பற்றி இன்னைக்கு நாம் நம்ம சேனலில் பார்க்கலாம். வாங்க. நம்ம செய்தி சேனலை லைக் பண்றவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. சென்னையிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ரெட்டில்ஸ் எனப்படும் செங்குன்றம். அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பது காரனோடை ஊராட்சி. காரனோடை ஜிஎன்டி சாலை எம்ஜிஆர் சிலை சந்திப்பில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தால் ஆத்தூர் ஊராட்சியின் விஜிபி மேடு எல்லை பகுதி. அங்கிருந்து எருமைவெட்டிப்பாளையம் கிராமத்திற்கு போகும் வழியில் அந்த விஜிபி மேடு பகுதியிலிருந்து வலது பக்கம் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் கொற்றலை ஆற்றின் ஓடைக்கு முன்பாக அமைந்திருப்பதுதான் ஸ்ரீ காட்டு கைகாத்தம்மன் கோவில். அங்கிருந்து அந்த ஓடையை கடந்தால் தெரிவது அன்னபூர்ணா தேவி ஸ்ரீ புண்ணியகோட்டீஸ்வரர் கோவில். அந்த கோவில்களுக்கு சென்று வரும் பாதை கொஞ்ச தூரம் பொட்டல் வெளியாக இருந்தாலும் பைக்கில் மட்டுமே பாதுகாப்பாக சென்று வர முடியும். ஆட்டோ, கார் போன்ற வாகனங்கள் சென்று வர சாலை வசதி இல்லை. அங்குள்ள ஸ்ரீ காட்டு கைகாத்தம்மன் கோவிலிலிருந்து 400 மீட்டர் தூரத்தில் தான் புண்ணியகோட்டீஸ்வரர் கோவில் உள்ளது. அங்கு சென்று வர மண் சாலையும் அதை தொடர்ந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் கொற்றலை ஆற்று ஓடையின் மணல் பாதையும் தான் உதவுகிறது. அதற்கு காரணம் அங்கு கடந்த காலங்களில் செம்மண், கிராவல், மணல் ஆகியவை அரசியல் கட்சியினரால் இஷ்டம் போல் வெட்டி எடுக்கப்பட்டதால் அந்த ஓடை இப்போது ஒரு பிரம்மாண்டமான துணை ஆறாக மாறிவிட்டது. அந்த அளவுக்கு அங்கிருந்த மண், மணல் என கனிம வளங்கள் தாராளமாக கொள்ளை போனது குறிப்பிடத்தக்கது. அதனால் அங்கு 50 அடி முதல் 100 அடி ஆழத்திற்கு பள்ளங்கள் உருவாகி பள்ளத்தாக்கு போல் அச்சமூட்டுகின்றன. இந்த நிலையால் புதிதாக வரும் பலருக்கும் அங்கு கோவில்கள் இருக்கிறதா என்ற சந்தேகம் வந்து விடுகிறது. அதனால் குடும்பத்தோடு வருபவர்கள் மிரட்டும் அந்த சூழலை பார்த்து கோவிலை தேட வேண்டாம் என்ற எண்ணத்தில் திரும்பி சென்று விடுவதும் உண்டு. அந்த ஆற்று ஓடைக்கு முன்பாக இடது பக்கம் எருமைவெட்டிப்பாளையம் கிராம எல்லையில்தான் ஸ்ரீ காட்டு கைகாத்தம்மன் கோவில் உள்ளது. இப்போதும் அந்த கைகாத்தம்மன் கோவிலுக்கு மக்கள் வந்து சென்று கொண்டு இருக்கின்றனர். வாரந்தோறும் ஞாயிறு மற்றும் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகின்றன. அந்த கோவிலின் எதிரேதான் விஜயநகர பேரரசின் கோட்டையும் அதை சுற்றி அகழியும் இருந்ததற்கு அடையாளமாக அங்கிருந்த பழைய கட்டுமானங்கள் நாளடைவில் அடர்ந்து வளர்ந்த செடி கொடி மரங்களால் முழுமையாக மறைந்து விட்டதென்று சுற்றுவட்டார கிராமத்தினரால் கூறப்படுகிறது. அது உண்மைதான் என்பதும் அங்கு சென்று பார்த்தால் தெரியும். கால மாற்றத்தால் மேற்கண்ட எருமைவெட்டிப்பாளையத்தில் உள்ள பல ஏக்கர் இடங்கள் அரசின் வனத்துறை கட்டுப்பாட்டில் வந்தது குறிப்பிடத்தக்கது. அவை இன்றும் பாதுகாக்கப்படுகிறது. அதனால் ஸ்ரீ காட்டு கைகாத்தம்மன் கோவிலுக்கு மாலை 6 மணிக்கு மேல் செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. திருவள்ளூர் மாவட்ட வனத்துறையின் மூலம் எச்சரிக்கை அறிவிப்பு கோவில் வாசலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விஜயநகர பேரரசின் கோட்டைக்கு எதிரே, அதாவது கொற்றலை ஆற்று ஓடையை கடந்து கோட்டக்குப்பம் கோவில்மேடு எனப்படும் இடத்தில் அருள்மிகு அன்னபூர்ணா தேவி ஸ்ரீ புண்ணியகோட்டீஸ்வரர் கோவில் அமைந்துள்ள இடம்தான் குப்பம் எனப்படுகிறது. கோட்டையிலிருந்து அகற்றப்படும் பல்வேறு பொருட்களை வைக்கும் இடமாகத்தான் அந்த இடம் பயன்படுத்தப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அதனால்தான் புண்ணியகோட்டீஸ்வரர் கோவில் அமைந்துள்ள மேட்டுப்பகுதி கோட்டை குப்பம் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கோவிலின் அருகே உள்ள சிறிய பழைய வீடுகளில் 15 குடும்பத்தினர் வசிக்கின்றனர். அந்த 15 குடும்பத்தினரும் தங்களது வாழ்வாதாரத்திற்காக விவசாயம் மற்றும் ஆடு மாடுகள் மேய்க்கும் தொழிலை செய்து வருகின்றனர். கோவிலையும் பராமரித்து வருகின்றனர். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் கொற்றலை ஆறு மற்றும் அதன் ஓடைகளில் வெள்ளம் பெருக்கெடுக்கும் நிலை ஏற்பட்டால் கோவில் அருகே வசிப்பவர்கள் ஆத்தூரில் உள்ள உறவினர் வீடுகளுக்கு சென்று விடுவார்களாம். அதனால்தான் மழைக்காலத்தில் கோவில் அமைந்துள்ள இந்த கோவில்மேடு பகுதி தீவு போல் மாறிவிடும் என்கின்றனர்.
இப்போதும் அந்த பகுதி தனி தீவு போல் உள்ளதை கோவிலுக்கு வந்து செல்லும் சிலரால் பார்க்க முடிகிறது. பல ஆயிரம் வருஷத்திற்கு முன் பார்க்கவ முனிவரும் பராசர முனிவரும் சிவாலயங்களை தரிசிக்க வடக்கு நோக்கி பயணித்துள்ளனர். அப்போது மேற்கண்ட இடத்திற்கு வந்தபோது அந்தி சாயும் நேரமானதால் அங்குள்ள கொற்றலை ஆற்றில் குளித்துவிட்டு திரிகால சந்தியாவந்தனம் செய்து சுவாமியை பிரதிஷ்டை செய்து வணங்கியதாக ஸ்தல வரலாறில் கூறப்படுகிறது. அதன் பிறகு விஜயநகர பேரரசின் மூலம் அங்கு ஸ்ரீ புண்ணிய கோட்டீஸ்வரர் கோவில் கட்டப்பட்டு உள்ளது. இந்த கோவில் நவக்கிரக தோஷங்கள் நீங்கி திருமண பாக்கியம் அமையும் பரிகார ஸ்தலமாகவும் உள்ளதாகவும் அங்கு நம்பிக்கை உள்ளது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெரிய கோவிலாக இருந்தும் பாதுகாப்பான பாதை இல்லாத காரணத்தால் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து செல்ல முடியாத நிலை உள்ளதாக சுற்றுவட்டார மக்கள் ஆதங்கப்படுகின்றனர். அங்கு சுற்றுவட்டார கிராம மக்களின் போக்குவரத்திற்காக தற்காலிகமாக அமைக்கப்படும் மண் சாலை பலத்த மழை வெள்ளத்தின் போது அடித்து செல்லப்பட்டு கரைந்து காணாமல் போய்விடுவதும் வழக்கமாகிவிட்டது என்கின்றனர். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள இந்த கோவிலுக்கு சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்து செல்ல வசதியாக அந்த ஓடையின் மீது தரைப்பாலத்துடன் சாலை மற்றும் விளக்கு வசதி செய்து கொடுத்தால் கோவிலின் பராமரிப்பும் பாதுகாப்பும் பக்தர்களின் நம்பிக்கையும் அதிகரிக்கும். அதற்கு வனத்துறையும் ஒத்துழைக்க வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். கொற்றலை ஆற்று ஓடையை கடந்து அட்வென்ச்சர் பயணத்தின் மூலம் இயற்கை எழில் சூழ்ந்த இந்த கோவிலுக்கு வந்தால் அன்றைய விஜயநகர பேரரசின் எல்லைக்குட்பட்ட தீவுக்குள் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு அன்னபூரணா தேவி ஸ்ரீ புண்ணிய கோட்டீஸ்வரரை யாவரும் தரிசிக்கலாம், நலம் பெறலாம். நன்றி, வணக்கம். இது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் கோட்டைக்குப்ப கிராமம். இது ரெட்டின்ஸுக்கு பக்கத்துலேயே செங்குன்றம் அருகிலேயே இருக்கிற ஒரு இடம். இன்றைக்கி ஃபாரஸ்ட்டாக இருக்கிற இடம் அன்றைக்கி கோட்டையாக இருந்திருக்குது. விஜயநகர பேரரசுக்கு உட்பட்ட கோட்டையாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஃபாரஸ்ட்டாக காலப்போக்கில் மாறினதாக சொல்லப்படுது. இங்கே பார்கவ முனி பராசர முனிவர் இருவரும் பூஜை பண்ண ஸ்தலம் இது. காசி யாத்திரை கிளம்பி போகிறாங்க. காசி யாத்திரை போகும்போது சாயர்ச்சி நேரம் இங்கே வந்ததாக சொல்லப்படுது. திரிகால சந்தியாவனம் முனிவர்கள் பண்ணுறது வழக்கமாக இருந்தது. அப்படி திரிகால சந்தியாவனம் பண்ணாலும் வரும்போது இங்கே குசிஸ்தலம் ஆற்றங்கரையில் அவங்க குறிச்சிட்டு சுவாமி பூஜை பண்ணி வழிபட்டதாக சொல்லப்படுது. சாமி இல்லாமல் இருந்தார். அவங்க சாமி பிரதிஷ்டை பண்ணி பாரகமுனி பராசமுனிகளால் சாமி பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணதாக சொல்லப்படுது. சுவாமி பேர் புண்ணிய கோட்டீஸ்வரர், அம்பாள் பேர் அன்னபூர்ணா தேவி. காலங்கள் கடந்து கொண்டே வருது. அப்புறம் விஜயநகர பேரரசுக்கு உட்பட்டு அவங்க இங்கே கோட்டை அமைச்சு அவங்க பரிவார பொருட்களை பாதுகாத்த இடமாக சொல்லப்படுது. கோட்டை அங்கே பொருட்களை பாதுகாத்த இடம் கோட்டை குப்பம். சூரிய வழிபாட்டு ஸ்தலம் இது. இந்து ஞாயிறு பின்னால் இருக்க திருக்கண்டலம் என்று மூணுமும் இந்த ஒரே நேர்கோட்டில் அன்றைக்கே அரசர்கள் கட்டி வழிபட்டதாக சொல்லப்படுது. இது சூரிய வழிபாட்டு ஸ்தலம்னால இங்கே சூரியனுக்கு பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுது. நவகிரக தோஷம் இங்கே நிவர்த்தியாகதான் சொல்லப்படுது.